இனிமையான சோலைகளாலும் நெடிய வயல்களாலும் சூழப்பட்ட இயற்கை வளம் பொருந்திய நம் நாட்டில் கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி கிடைக்கின்றன எனும் பாரதியின் கூற்றை மெய்ப்பித்துள்ளார் நம்முடைய உழவர்கள். உழவர்களின் நீர்ப்பாசன ஆதாரத்துக்கு உதவிடும் வகையில் தமிழ்நாடு அரசு முன்னுரிமை அடிப்படையில் புதிய பாசன மின் இணைப்புகளை 2021-22 ஆண்டு முதல் வழங்கி வருகின்றது. இந்த சிறப்பு முயற்சியின் காரணமாக இதுவரை 1,81,000 பாசன மின் இணைப்புகள் உழவர்களுக்கு வழங்கப்பட்டு வறண்ட நிலங்களும் வளம் பெற்றுள்ளன என்பதனை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாண்மையில் இயந்திரங்களின் பயன்பாடு இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்ட நிலையில் கடந்த 4 ஆண்டுகளில் வேளாண் இயந்திரமாக்குதல் திட்டத்தின் கீழ் 55,000 உழவர்களுக்கு வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் மானிய விலையில் வழங்கப்பட்டுள்ளன. இது தவிர 1109 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள், 98 கரும்பு அறுவடை இயந்திரங்கள் வழங்கப்பட்டு உழவர்களின் இயந்திர தேவைகள் மொத்தம் ரூபாய் 510 கோடி செலவில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் செயல்பாடுகளை வலுப்படுத்தும் வகையில் விளைபொருட்களில் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை தடுத்து லாபம் ஈட்டிடவும் ரூபாய் 488 கோடி நிதி ஒதுக்கீட்டில் புதிய கட்டடங்கள், சேமிப்பு கிடங்குகள், குளிர்பதன கிடங்குகள், உலர்கலங்கள், தரம் பிரிப்பு கூடங்கள் ஆகியவை கட்டப்பட்டதோடு 172 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களும் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. எதிர்காலம் இளைஞர்கள் கையில். எனவேதான் இளைஞர்களும் வேளாண்மையில் ஆர்வத்தை ஏற்படுத்தி வேளாண்மைக்கு கை கொடுக்கும் வகையில் 2021-22 ஆண்டு முதல் வேளாண் பட்டதாரிகளை வேளாண் தொழில் முனைவராக்கும் திட்டத்தில் 435 இளைஞர்களுக்கு வேளாண் சார்ந்த தொழில் தொடங்க தலா 1 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டு அவர்கள் கிராமப்புறங்களில் வேளாண்மை செழிக்க உதவி வருவதோடு பிற இளைஞர்களுக்கும் ஊக்கத்தினை அளித்து வருகின்றனர். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டங்களுடன் பிற துறைகளின் திட்டங்களையும் ஒருங்கிணைத்து கடந்த 4 ஆண்டுகளில் 10,187 கிராம ஊராட்சிகள் செயல்படுத்திய விளைவாக 46,000 ஏக்கர் பரப்பளவில் தரிசு நிலங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. மேலும் ஆதி திராவிட பழங்குடியின உழவர்களுக்கு 1,611 ஆழ்துளை மற்றும் குழாய் கிணறுகள் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளன. 46 லட்சம் தென்னங்கன்றுகள், 16 லட்சம் பழச்செடி தொகுப்புகள் போன்றவை விநியோகிக்கப்பட்டன. இத்திட்டத்தில் 787 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 50,71,000 உழவர்கள் பயன்படைந்துள்ளனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தில் 4,000 மெட்ரிக் டன் பசுந்தாள் உர விதைகள், 23,000 மண்புழு உரப்படுக்கைகள், 10 லட்சம் வேப்ப மர கன்றுகள், 50 லட்சம் ஆடாதுர மற்றும் நொச்சி நடுவு செடிகள், 8,88,000 ஊட்டச்சத்து தலைகள் உள்ளிட்ட திட்டக்கூறுகளின் கீழ் 21,35,000 உழவர்கள் பயன்பெற்றுள்ளனர். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை அடைவதற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினை சார்ந்த சிறு குறு உழவர்கள் ஒருங்கிணைந்த பண்ணையம், பசுமை குடில், வேளாண் இயந்திரங்கள் போன்ற திட்டங்களில் கூடுதல் பயன்பெற 60 முதல் 70% வரை மானியம் பெறும் வகையில் கடந்த 3 ஆண்டுகளில் ரூபாய் 61 கோடியே 12 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரை 15,800 ஆதி திராவிடர் பழங்குடியினர் உழவர்கள் பயனடைந்துள்ளனர்.